அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதமானது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு, உங்களுக்கு பலமா பலவீனமா, எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதமானது பணவரவு கணிசமாக உயருங்க. புதிய ஆடை ஆபரணங்களை சேரும். மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்கணுங்கிற மன உறுதி உங்களுக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிறது தான் நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்குவாங்க. அவங்க மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். தந்தையுடன் மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மாதம் முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதால புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறதோட வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் முயற்சிகளையும் தவிர்க்கணும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூட போகுது. கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 26, 27, 29, 31, ஏப்ரல் 17, 26, 27, 29, 31. சந்திராஷ்டமம் 18ஆம் தேதி இரவு முதல் 19, 20, 21 அதிகாலை வரைக்கும் இருக்குது. பரிகாரமாக நீங்கள் துர்கா வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்கிறதும் நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். சூரியன் பயிற்சியுடன் பிறக்கும் இந்த பங்குனி மாதம் சில ராசியினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைஞ்ச மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்ம லக்னக்காரர்களுக்கும் பாதகமும் சாதகமும் சமநிலையில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ல் மறைஞ்சாலும் அங்கு சனியுடன் சேர்றாரு. சூரியன் சனி சேர்வதால் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம், உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வேளையில் அஷ்டமத்து சனி அமைஞ்சிருக்கிறதால அதுவே சூரியன் சனி சேர்க்கைக்கும் பொருந்தும். இந்த மாதம் குழப்பமான மாதமாக இருந்தாலும் கூட பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. கடைசி 10 நாட்களில் ஏதாவது செஞ்சு சமாளிப்பீங்க. முதல் 10 நாட்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த வயதில் இதை செய்யணுமான்னு எண்ணங்கள்லாம் தோணினாலும் கூட குடும்பத்துக்காக தானே உழைக்கிறோங்கிற தன்மையும் உங்களுக்கு ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். வெளிமாநிலம், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறதால நன்மைகள் கிடைக்கும். 8ஆம் இடத்தின் சுபத்தன்மையின் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். கடந்த காலத்தில் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சவங்க கூட, ஏமாந்து போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏமாற்றத்தில் இருந்து கூட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை தொழில் அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும் அமைப்பு அமையும். அதை அவங்க வளர்த்துக்குவாங்க. மேலும் தம்பி தங்கைகளால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு சமயத்தில் கை கொடுப்பாங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பணவரவு நல்லா இருக்கும். மனக்குழப்பத்தை தவிர்த்து பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கிடைச்சாலும் கூட ஒருவித பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் கடைசி 10 நாட்களில் சிம்மராசி ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியோடு பயணம் செய்கிறதால விபரீத ராஜயோகம் காலம் உண்டாகும். பொன்னான காலமாக அது இருக்கும். இது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். அஷ்டம சனியின் தாக்கம் கொஞ்சம்
குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது. சம்பள உயர்வும் ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது பல முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவுகள் குறையும். எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்கும். உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு யோசிக்க தோணாத மனநலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க போகுதுங்க. பிள்ளைகளுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்க போகிறீங்க. உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். குடும்பத்தில் பொன்னான தருடங்கள் நிகழ காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை நீங்கள் காண போகிறீங்க. செலவுகள்லாம் குறையும். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம், அதன் மூலமாக அலைச்சலும் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு தான் நடந்து முடியுங்க. தேவையான பண உதவி கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக நீங்கள் கையாளுறது நல்லதுங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம். திறமை வெளிப்படும் காலங்க இது. சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு இருக்கும். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் வகையால் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அதையெல்லாம் போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாங்க. ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிறதால மனசில் ஆறுதலையும் நம்பிக்கையும் உண்டாக்கும். உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிலும் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 8, 9, 10. மேலும் ஆளுமை தன்மை நிறைந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களின் ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதனுடன் சஞ்சரிக்கிறதால தைரியத்துடன் வீரமும் அழியா புகழும் பெருமையும் உங்களுக்கு அதிகமாகும். தெய்வ பலம் மனித பலத்தை விட உயர்ந்ததுங்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஒரு சிலர் பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர நேரும். பல வருடங்களாக நீங்கள் செய்த பிரார்த்தனை வழிபாடுகள் பலன் தரப்போகுது. இந்த பங்குனி மாதத்தில் பள்ளிக்கு சென்று கற்றதை விட வெளிவட்டாரத்தில் நீங்கள் அனுபவத்தில் கற்ற பாடம் உங்களுடன் பயணம் செய்யும் காலம் உங்களுக்கு பலவித அனுபவங்களை பாடமாக நடத்தும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்நிய மொழி பாஷை பேசுகிறவங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்நிய மொழி பேசுகிறவங்களை விட வாழும் நிலை உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மத நம்பிக்கை குறையும். சிலர் அதீத மத நம்பிக்கையால் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளின் படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பலன்களை சந்தோஷம் தரும். உங்களுக்கு நியாயவாதியான நீங்கள் தவறு செய்கிறவங்களின் குறையை சுட்டிக்காட்டி அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். தாய் தந்தையிடம் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மனவேதனை உங்களுக்கு அதிகமாகும். சில வயதான பெற்றோர்களுக்கு தங்கள் முதியோர்கள் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டு விடுமோ என்ற பய உணர்வு இருக்கும். எந்த செயலிலும் நாட்டம் இல்லாமல் மனசில் வெறுமையும் வாழ்வில் பிடிப்பில்லாத நிலையும் மன உளைச்சலும் இருந்துக்கிட்டே இருக்கும். பித்தூர் வழி சொத்துக்கள் தொடர்பான மனக்குழப்பம், சஞ்சலம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆசிரியர் பெற்றோர்களின் நல்லாசியுடன் வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு உருவாகும். உயர்கல்விக்கு முயற்சி செய்யும் மாணவ மாணவிகளுக்கு விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப அவசியம். முன்கோபத்தில் பகைமை உருவாகுங்க. அதனால் பணியில் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும்.
காரிய தடையால் மனசஞ்சலம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் குறையுங்க. மருத்துவ செலவும் அதிகரிக்கும். ஜனனகால ஜாதகத்தில் பாதகமான தசை புத்தி நடந்தா சுகவீனத்தால் மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் செய்ய நேரிடுங்க. சிலர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்க முயறலாம், கவனமாக இருங்க. மேலும் குருமங்கள யோகம் உருவாகிறதால மனக்குழப்பம் விலகி தெளிவான மனநிலையுடன் சிந்திச்சு செயல்படுவீங்க. மறைந்து கிடந்த திறமைகள்லாம் வெளிப்படுங்க. அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நகைச்சீட்டு ஏலச்சீட்டுன்னு சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்கள் புடவை என ஆடம்பர அழகு பொருட்கள்லாம் வாங்கி ஆனந்தமாக வாழ்வாங்க. லாட்ரி, ரேஸ், பங்குச்சந்தையில் எதிர்பாராத திடீர் மாற்றம் உங்களை நிலத்தடுமாற வைக்கும். சிலர் கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொள்வாங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்து மகிழ்வீங்க. அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்க போதுங்க. நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை பார்த்த சிலர் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் விருப்பத்துக்காக வேலையை விட்டு தாயகம் திரும்புவாங்க. வேலை மாற்றம் செய்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. சமுதாய அங்கீகாரத்தை நீங்கள் அதிகரிக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கிறதும் சேமிப்பை உயர்த்த முயற்சி செய்யணுங்க. நீங்கள் நேர்மைவாதியான நீங்கள் எல்லோரும் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. அது உங்களுக்கு தான் பாதகமாக அமையும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புண்ணிய பலன்கள் நடக்குங்க. மன வலிமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுப காரியங்களும் முக்கிய பணிகளும் சுலபமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். சில வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நீங்கள் தயாராவீங்க. பெண்கள் வேலை பார்க்கும் இடத்துல விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருப்பாங்க. மேலும் மாதவிடாய் கோளாறு உங்களுக்கு சீராகுங்க. திருமணத்திற்கு இந்த மாதம் நாள் குறிக்கலாம். நீங்கள் பெண்கள் புதிய தங்க நகைகள்லாம் வாங்கி அணிவாங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனியுடன் 4/9 அதிபதி செவ்வாய் பங்குனி மாதம், அதாவது 2/4/2026 அன்று இணைகிறாங்க. உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வாட்டி எடுக்கும் உங்களை. ஆண்களுக்கு சிறுநீரக பிரச்சனையும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவும். பெண்களுக்கு நோய் தாக்கம் அதிகம் இருக்கும். மிக குறிப்பாக கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் இளம் பெண்களுக்கு கருக்குழாய் அடைப்பு அல்லது கருத்தரிக்கும் தன்மையும் குறையும். பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. காசோலை, பண மோசடி வழக்கு, விவாகரத்து வழக்குன்னு வழக்குகள் அதிகம் பதிவு செய்யப்படும். மேலும் அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் நம்பி நீங்கள் ஏமாற்றம் அடையாதீங்க. விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. சிலர் மனத்தாங்கள் அதிகரிப்பால் தலைமறைவு வாழ்க்கை வாழலாம். இனம் புரியாத வெறுமையும் தூக்கமின்மையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்லும் நிலையும் உண்டாகுங்க. பரிகாரமாக நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒழிக்க செய்கிறதும் கேட்கறதும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.